Hello friends, welcome to NetNet channel. நான் உங்க வி பிரகாஷ். இன்னைக்கு நம்ம DDP கிளாஸ்ல கோரல் டிரால டயகிராம் எப்படி வரையுதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கோரல் டிரால ஒரு டயகிராம் எப்படி வரையுதுன்னு பார்க்க போறோம். இது ஏற்கனவே வரைஞ்சி கொடுத்துருக்காங்க ரஃபா. அதை நம்ம கோரல் டிரால நம்ம ரீட்ரா பண்ண போறோம். இப்போ இந்த இமேஜ் JPEG-ஆ இருக்கு. அதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபைலில் போயிட்டு அது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ஆகி இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ணால் கூட அதை ஸ்கேன் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது ரஃபா வரைஞ்சிருக்கிறதுனால நம்ம இது மேலே வரணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நம்ம இங்கே தனியாக ட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த இமேஜ் கிளியராக இல்லை அப்படி சொன்னீங்கன்னா அதை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போடுறோம். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா சர்க்கிள் வராது, ஓவலாக வரும். கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் கரெக்டாக வரும். சைஸ் கொஞ்சம் அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 போடணும், மேக்ஸிமம் 1.5 போடலாம். இப்போ நம்ம 1.5 போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கே லைன் திக்னஸ் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கேல் வித் இமேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸ்கேல் வித் இமேஜ் இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இதோட பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேல் வித் இமேஜ் ஆன் பண்ணிக்கிறோம், ஓகே கொடுத்துட்றோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1.5 இருக்குது. இது கீபோர்டில் ப்ளஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும். நம்பர் லாக் பேட் இருக்குது, அங்கே நீங்கள் ப்ளஸ் போட்டிங்கன்னா அதில் இந்த சர்க்கிள் டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ ஸ்கேல் வித் இமேஜ் ஆன் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இமேஜை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த இமேஜ் ரெடியூஸ் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திக்னஸ் கம்மியாகும். இது ஸ்கேல் வித் இமேஜ் வச்சுருக்கோம். ஸ்கேல் வித் இமேஜ் வைக்காமல் கொடுத்தீங்கன்னா அது என்ன பார்ப்போம். திருப்பி இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதோட திக்னஸை கம்மி பண்ணுறேன். இந்த இமேஜ் இப்போ டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். திருப்பி அந்த லைன் ஆப்ஷனில் போகிறோம். அவுட்லைன் டூல் கீபோர்டில் F12 போட்டிங்கன்னா அவுட்லைன் பென் டூல் வரும். அப்படி இல்லாட்டி இங்கே டூல் பாக்ஸில் போயிட்டு அவுட்லைன் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவுட்லைன் பென் டூல். கீபோர்டில் பார்த்தீங்கன்னா F12 ஷார்ட்கட் இருக்குது. இப்போ இங்கே ஸ்கேல் வித் இமேஜ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்கேல் வித் இமேஜ் இங்கே ஆஃப் பண்ணிட்டோம், ஓகே கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் அப்படியே ரெடியூஸ் பண்ணீங்கன்னா அது சின்னதானாலும் பெருசானாலும் அந்த 1.5 அப்படியே தான் இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. அதே நீங்கள் ஸ்கேல் வித் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது ரெடியூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் கம்மியாகும். அதே மாதிரி என்லார்ஜ் பண்ணும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம இது மாதிரி லோகோ பண்ணும்போது ஸ்கேல் வித் இமேஜ் கொடுக்கணும். இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ப்ளஸ் போட்டுட்டு சென்டராக நம்ம ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டராக நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். கீபோர்டில் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இந்த சென்டராக ரெடியூஸ் ஆகும். இதுக்கு ஒரு ஃபில் கொடுத்துடலாம். அவுட்லைன் நன் கொடுத்துட்றோம். மவுஸ் பட்டனில் ரைட் மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்டூவில் கொடுத்தீங்கன்னா அவுட்லைன் நன் ஆகிடும். இது டிசைட் டூல் எடுத்துக்கிறோம். இதில் செகண்ட் இருக்கு டிசைட் டூல். இது நம்ம செலக்ட் பண்றோம். இங்க ஒரு கிளிக் பண்றோம், இங்க ஒரு கிளிக் பண்றோம், திருப்பி இங்க ஒரு கிளிக் பண்றோம். இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். நீங்க ஜாயின் பண்ணாதான் அதில் ஃபில் கொடுக்க முடியும். அதனால நம்ம இதை ஜாயின் பண்ணிடுறோம். சப்போஸ் நீங்க அதை ஜாயின் பண்ணலன்னா இப்போ இது மாதிரி விட்டுட்டீங்க, நீங்க ஜாயின் பண்ணல, திருப்பி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா திருப்பி அதே இடத்துல கிளிக் பண்ணணும். டிசைட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸ் இருக்குது, இது நம்ம நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மேலே நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அது கண்டினியூ ஆகும். இப்போ இது மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபில் கொடுக்கும்போது ஃபில் ஆகாது. இங்கே ஃபில் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஃபில் ஆகாது. அதை நீங்கள் ஜாயின் பண்ணாதான் ஃபில் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா
கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து செலக்ட் ஆகும். இப்படி ரெண்டுத்தையும் மொத்தமாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் கொடுக்கணும். ஜாயின் டூ நோட்ஸ் இருக்குது மேலே, ஜாயின் டூ நோட்ஸ், அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த ஃபில் வந்து இங்கே வந்துடும். ஃபில் வேணாம்னா இங்கே நன் கொடுத்துடலாம். லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஃபில்லு, ரைட் மவுஸ் பட்டன் வந்து அவுட்லைன் இருக்குது. இன்டூவில் கொடுத்தீங்கன்னா வந்து ஃபில் வந்து நன் ஆகிடும். இப்போ இது சென்டராக இங்கே வச்சுக்கிறோம். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணுறோம். கீபோர்டில் ப்ளஸ் போட்டிங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகிடும். இந்த ஷேப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடும். இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டூப்ளிகேட் கொடுக்குறோம். கீபோர்டில் ப்ளஸ் போட்டிங்கன்னா அது வந்து டூப்ளிகேட் ஆகுது. ஷேப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நோட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வரோம். அதே மாதிரி இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப் டூல் நோட்ஸ் எடுத்து இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வரோம். இந்த நோட்ஸ் எடுத்து நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி இது டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த நோட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த நோட்ஸை இதோட ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். ஜாயின் பண்ணால் அதுக்கு மேலே நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ ஏன் இது மாதிரி பண்ணுறோம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் வேற ஐட்டம்ஸ் இருக்கு. அந்த ஐட்டம் நம்ம ட்ரா பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். அதனால இங்கே தனித்தனியாக நம்ம இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போட்டு வச்சிருக்கோம். இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு நம்ம சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து சேஃப்டியாக இருக்கும். Z போட்டிங்கன்னா கீபோர்டில் ஜூம் டூல் வந்துடும். ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் கம்மியாகும். லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். அப்படி இல்லாட்டி இப்படி கூட பண்ணிக்கலாம், நம்ம ஜூம் ஆகிடும். F3 போட்டிங்கன்னா ஜூம் வந்து கம்மியாகும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இதை நம்ம டிரா பண்ணிட்டு அதில் பிளேஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு கிளிக் பண்ணுறோம். கீழே கிளிக் பண்ணும்போது கண்ட்ரோல் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்கேல் வித் இமேஜ் கொடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணோன்னா கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இங்கே கொஞ்சம் தள்ளி அதை பிளேஸ் பண்ணிக்கிறோம். பிளேஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா அது அப்படியே டூப்ளிகேட் ஆகிட்டே வரும். கீபோர்டில் கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த தூரத்தில் அதை பிளேஸ் பண்ணீங்களோ அதே அளவில் டூப்ளிகேட் ஆகிட்டே போகும். கீபோர்டில் கண்ட்ரோல் D கொடுக்கணும். கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ டோட்டலாக செலக்ட் பண்ணிடுறோம். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அது கண்ட்ரோல் G. ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணும்போது மேலே வந்து ஐக்கான் மாறிக்கிட்டே வரும். இங்கே கண்ட்ரோல் G வந்துருக்கு. ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் G குரூப்க்கு. இப்போ இது குரூப் ஆயிடுச்சு. இது வந்து இந்த பாக்ஸ்குள்ளே பிளேஸ் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பு அதில் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏரோ வரும். உங்களுக்கு எந்த பாக்ஸ்குள்ளே போகணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அதுக்குள்ளே போயிடும். இது மாதிரி இதுக்குள்ள பிளேஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைன் இருக்கு மேலே. ஆனால் அதில் கிராஸாக இன்னொரு லைன் இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், இதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு அது உள்ளது நம்ம வெளியே கொண்டு வந்துடுறோம்.
அதை கிளிக் பண்ணிட்டு ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம், அது வெளியில் வந்துடும். இதை நம்ம delete கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி இருக்கும். திருப்பி ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஏரோ வரும், அதை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு டிசைன் வந்துருச்சு. இதை டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு நம்ம குரூப் கொடுத்துட்றோம். Ctrl G. இதை வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளே பிளேஸ் பண்ணோம். அதே மாதிரி எஃபெக்ட்ல போயிட்டு பவர் கிளிப் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர், இது உள்ள போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளேஸ் ஆகல. கரெக்டாக பிளேஸ் ஆகணும்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இதை கிளிக் பண்ணோம். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன் வரும். இது உள்ள எடிட் பண்ணுற ஆப்ஷன் இது செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி வரும்போது மற்ற ஆப்ஜெக்ட் நம்ம வரைஞ்சதும் இருக்காது. ஏன்னா அது உள்ள போய் நம்ம எடிட் பண்ணுறோம், அதனால மற்ற ஆப்ஜெக்ட் எதுவுமே தெரியாது, இது மட்டும் தான் தெரியும். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அப்படியே டோட்டலாக நம்ம என்லார்ஜ் பண்ணுறோம். வெளியில் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எடிட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் கண்டென்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணலாம். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். ரெண்டுமே சேம் ஆப்ஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சர்க்கிளாக இருக்குது, அதை நம்ம ட்ரா பண்ணுறோம். கண்ட்ரோல் பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வரும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் போட்டுக்கிறோம். கீபோர்டில் F12 போட்டிங்கன்னா அவுட்லைன் பென் டூல் வந்துடும். F12 1 பாயிண்ட் போட்டுக்கிறோம். இதை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அதை நம்ம தேவையான இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் Ctrl D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும். இப்போ அதை டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் கொடுக்குறோம். இங்கே இதை மாதிரி நவுத்தி வச்சுக்கலாம் நம்ம தேவையான அளவு. இப்போ இதை டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணுறோம். அதை அப்படியே கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கீபோர்டில் அப்படியே கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி Ctrl D கொடுத்தீங்கன்னா அது அப்படியே கீழே வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு டிசைன் ஆயிடுச்சு. இது டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு குரூப் கொடுத்துறோம். Ctrl G. இப்போ இதை வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளே அனுப்புகிறோம். எஃபெக்ட்ல போயிட்டு பவர் கிளிப் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர், இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்ரா எந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ட்கட்டு ரைட் சைட் கொடுத்துருப்பாங்க. ஃபைலில் பார்த்தீங்கன்னா நியூக்கு Ctrl N கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சிலதுக்கு ஷார்ட்கட் இருக்காது. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா இப்போ எஃபெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா C கீழே அண்டர்லைன் இருக்கு, அரேஞ்சில் A கீழே இருக்கு, லே அவுட்ல L கீழே அண்டர்லைன் போட்டிருக்கு. இப்போ எஃபெக்ட்ல பவர் கிளிப்ல அதில் பிளேஸ் இன்சைட் கண்டென்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கிடையாது. அப்போ இது எப்படி போடுறதுன்னா கீபோர்டில் ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு Alt C போட்டிங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போயிடும். இப்போ பவர் கிளிப்பில் W கீழே அண்டர்லைன் போட்டிருக்கு. அப்போ W கிளிக் பண்ணிங்கன்னா பவர் கிளிப் உள்ள போவோம். பிளேஸ் இன்சைட் கண்டெய்னருக்கு P கீழே அண்டர்லைன் போட்டிருக்கு. அப்போ P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஏரோ வந்துடும். இதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம போயிடும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இதுக்குள்ளே அது போயிடும். இது எடிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆகும். அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரையாங்கிளோட அந்த ஷேப் வந்து லைட்டாக தெரியுது. அதுக்குள்ளே நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி கண்ட்ரோல் பிடிச்சிட்டு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எடிட் ஆகிடும். இப்போ டாட் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம்.
ஒரு கிளிக் பண்ணுறோம், கண்ட்ரோல் புஷ்ட்டு கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன் வேணும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம தேவையான ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன் இருக்குது. நம்ம தேவையான ஆப்ஷன் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். திக்னஸ் வந்து 1 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம தேவையான ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இது அப்படியே நம்ம டூப்ளிகேட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு கீபோர்டில் கொஞ்சம் எப்படி தள்ளி வச்சுக்கலாம். அதை டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு நம்ம கீபோர்டில் ப்ளஸ் போடுறோம். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அப்படியே இதை கீழே கொண்டு வரோம். கண்ட்ரோல் டி போட்டிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிடும். இதை நம்ம வந்து குரூப் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி போட்டிங்கன்னா குரூப் ஆகிடும். இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இதை நம்ம பிளேஸ் பண்ணோம். கீபோர்டில் ஆல்ட்டு சி டபிள்யூ பி போட்டிங்கன்னா இந்த ஏரோ வந்துடும். இதை நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். இது உள்ள பிளேஸ் ஆகிடுது. இந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஃபில் கொடுத்துக்கலாம். இது ஒரு 40% கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த சர்க்கிளுக்கு சென்டரா வர மாதிரி நம்ம கைட்லைன் செட் பண்ணிக்கிறோம். இந்த ரூலருக்கு சைடில் இதை கிளிக் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூலரில் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கைட்லைன் வந்துடும். இதை நம்ம டோட்டலா செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த சர்க்கிளை வந்து பிளஸ் பண்ணிட்டு நம்ம வேற இடத்துல கொண்டு போய்க்கிறோம். இது ஒரு வாட்டி நம்ம டோட்டலா செலக்ட் பண்ணி குரூப் கொடுத்துடலாம். இப்போ இந்த சர்க்கிளை மேலே வச்சிருக்கோம். இப்போ இதை டயக்ராமை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே அனுப்ப போகிறோம். எஃபெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பு பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர். இப்போ இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டயக்ராம் வந்து சர்க்கிளுக்குள்ளே போயிடும். இதை நம்ம சென்டரை நம்ம கரெக்டாக லெவல் பண்ணி நம்ம சென்டரை வச்சுக்கணும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இதை நம்ம சென்டரா வச்சுக்கிறோம். அதுதான் நம்ம இந்த கைட்லைன் செட் பண்ணியிருக்கோம். அந்த கைட்லைன் பிரகாரம் நீங்க அதை அந்த சென்டர் பாயிண்ட் வச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா வெளியில அது வந்து செட் ஆயிடும். இப்போ உள்ள இருக்கிறதுக்கு வந்து அவுட்லைன் பார்த்தீங்கன்னா தின்னா இருக்கு. அவுட்லைன் நம்ம திக் பண்றோம். அதை நம்ம திருப்பி எடிட் பண்றோம். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா அது எடிட் ஆகும். அப்படி இல்லாட்டி ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு எடிட் கண்டென்ட். இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா தின்னா இருக்கு. F12 போட்டீங்கன்னா அவுட்லைன் பென் டூல் வந்துடும். அவுட்லைன் வந்து 1 பாயிண்ட் கொடுத்துடலாம். வெளியில கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து எடிட் ஆயிடும். பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து கீழே இருக்கு, அதனால இது தனியா தெரியுது. இப்ப சர்க்கிளை வந்து மேல கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். அது அன்குரூப் கொடுத்துடுறோம். சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா அது வந்து மேல வந்துடும். அரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ட்கட் இருக்கு. ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் டு ஃப்ரண்ட் ஷிஃப்ட் பேஜ் அப், பேக் வந்து ஷிஃப்ட் பேஜ் டவுன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து வெளியே வந்துடலாம். இப்போ இந்த ஏரோ போடணும்னா அதே மாதிரி டிசைட் டூலில் ஒரு கிளிக் பண்ணுறோம். கண்ட்ரோல் புஷ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். சப்போஸ் நீங்கள் கண்ட்ரோல் பிடிக்காம கிளிக் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி கிராஸாக வந்துடுது. இது நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணோன்னா ஷேப் டூலில் இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இருக்குது, அலைன் நோட்ஸ். மேலே வந்து அலைன் நோட்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அலைன் ஹரிஜான்டல் அதை மட்டும் ஆனில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். ஓகே கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்போ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ இங்கே ஏரோ மாதிரி சிம்பிள் வேணும்னா இதில் போயிட்டு செகண்டு இது மாதிரி வேணும்னா இது கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஷேப் வேணா இது கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ஷேப் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வேணும்னா இங்கே செலக்ட் பண்ணுறோம். அது மாதிரி பேக் சைட்லும் அதே மாதிரி உங்களுக்கு ஏரோ வேணும்னா இங்கே பேக் சைடில் இருக்குது, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி அது மாதிரி உங்களுக்கு ஏரோவோட சிம்பிள் வந்துடும். தேவையில்லைனா இது வந்து பிளைனாக விட்டுடலாம். இப்போ இதை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதை ரொட்டேட் பண்ணோன்னா திருப்பி ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரொட்டேஷன் ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். கீபோர்டில் ப்ளஸ் போட்டிங்கன்னா டூப்ளிகேட் வரும், அதை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இது டெக்ஸ்ட் வேற எதனா கூட இங்கே போடலாம். இப்போ ரஃபானால அங்கே ஏபிசிடி போட்டு வச்சிருக்கேங்க. டூல்ஸ்ல இங்கே ஏ போட்டிருக்கு, இது வந்து டெக்ஸ்ட் டூல் இருக்கு. கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபர்ஸ்ட் இங்க டைப் பண்ணிக்கிறோம். என்டர் அடிச்சுட்டு பி டைப் பண்றோம், என்டர் அடிச்சுட்டு சி, என்டர் டி, என்டர் இ, எஃப். இது மாதிரி டைப் பண்ணியாச்சு. இதோட பாயிண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இதை பிரேக் பண்ணோம். அரேஞ்சில் போயிட்டு பிரேக் அப்பார்ட், பிரேக் ஆர்டிஸ்டிக் டெஸ்ட் அப்பார்ட் போட்டிருக்கு. ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் கே போட்டிங்கன்னா இது வந்து செப்பரேட் ஆகிடும். இது நம்ம தேவையான இடத்துல வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி நம்ம தேவையான இடத்துல வச்சுக்கிறோம். இங்கே ஒரு ஏரோ கிடையாது சிக்கு, அதை நம்ம திருப்பியும் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆப்ஷன் வரும், நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக அதை அலைன்மெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வேர்ட்லயோ இதெல்லாம் பிளேஸ் பண்ணா இங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அதை டோட்டலா செலக்ட் பண்றோம். பிக் டூல் இருக்கு, அதுல நம்ம டோட்டலா செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இதை நம்ம குரூப் கொடுத்துறோம். கண்ட்ரோல் ஜி போட்டீங்கன்னா குரூப் ஆயிடும். அப்புறம் இதை எக்ஸ்போர்ட் பண்றோம். ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட், ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் இ போட்டீங்கன்னா அது எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ ரஃபா நம்ம டெஸ்க்டாப்ல எக்ஸ்போர்ட் பண்றோம். அதை D1 போடுறோம். ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபேக் சொல்லுவாங்க, இல்லை ஜேபிஇஜி சொல்லுவாங்க. செலக்டட் ஒன்லி கொடுத்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ண
டயக்ராம் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். அந்த ஆப்ஷன் நீங்கள் ஆஃபில் இருந்துச்சுன்னா, செலக்டட் ஒன்லி ஆப்ஷன் ஆஃபில் இருந்துச்சுன்னா அந்த பேஜில் இருக்க எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதனால நம்ம செலக்டட் ஒன்லி ஆப்ஷன் வந்து ஆனில் வச்சுருக்கோம். இங்கே எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 300 வைக்கிறோம். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால நம்ம வந்து கிரே ஸ்கேல் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கலராக இருந்துச்சுன்னா சிஎம்ஓகே இல்லை ஆர்ஜிபி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். பிரிண்டிங் பண்ணுறதா இருந்தால் சிஎம்ஓகே கொடுக்கணும். சும்மா ரஃபாக பார்க்கறதா இருந்தால் ஆர்ஜிபி கொடுத்தா போதும். பிரிண்டிங் பண்ணுறதா இருந்தால் கலர் மோடில் இருந்தால் சிஎம்ஓகே மோட் கொடுக்கணும். இப்போ நம்ம கிரே ஸ்கேல் தான் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. அதனால நம்ம கிரே ஸ்கேல் கொடுக்குறோம். இங்கே ஓகே கொடுக்குறோம். திருப்பி இங்கே ஓகே கொடுக்குறோம். இப்போ வந்து அது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் அதை திருப்பி பிளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் கொடுக்குறோம். டெஸ்க்டாப்பில் இருக்குது D1. இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல். இப்போ இந்த ஃபைலை வந்து வேர்டில் கொண்டு போனோம்னா ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் பெயிண்டில் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே வந்து கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் பேஸ்ட் கொடுத்துக்கலாம். வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் அதான் பேஸ்ட் கொடுத்துக்கலாம். இது மாதிரி எதோ பிளேஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வேணா சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வேர்ட் ஃபைலில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி பிரகாஷ். நன்றி, வணக்கம்.